கார்டன் கொடு. ஜூஸ் போட்டா ஜூஸ் போட்டு வரேன். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய லெமன் இருக்குது, ஆரஞ்சு பழம், டேபிள் ஆரஞ்சு நிறையா இருக்குது. இதெல்லாம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வெயில்லையுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய லெமன் வந்து காய்ச்சிட்டு தான் இருக்குது. இப்போ ஆரஞ்சும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆரஞ்சு பழம் அறுவடை பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா தொட்டோடனே நம்மளுக்கு வந்துருச்சு பாருங்கள், அந்தளவு பழுத்துருச்சு. ஒரு பழம் மட்டும் நல்லா, இதெல்லாம் நல்லாவே பெருத்துருச்சு, கொஞ்சம் நிறம் மாறிடுச்சு. இப்போ பறிச்சிடலாம். இதெல்லாம் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சும்மா சாப்பிட்டோம்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். இதில் வந்து நல்லா ஊறுகாய் போடலாம். ஊறுகாய் போட்டால் சூப்பராக இருக்கும். உப்பு போட்டு பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா குடிக்க வச்சுட்டு நம்ம ஊறுகாய் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இன்னுமே நிறைய பிஞ்சு இருக்குது பாருங்கள் டேபிள் ஆரஞ்சில். இதெல்லாம் இன்னும் நல்லா பெருக்கணும். இது வந்து நான் ஒரு அன்னக்கூடையில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் பெரிய தொட்டியில் இந்த மாதிரி வச்சோம்னா நல்லா பெரிய பெரிய பழமாக வரும். நிறைய கொத்து கொத்தாக காய்க்குங்க. லெமனுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல புளிப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம லெமனுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே லெமனும் நிறைய காய்ச்சிட்ருக்கு எனக்கு. புரியுதுன்னா இதுக்கு நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதுக்கு நான் என்ன உரம் கொடுத்து காய்க்க வச்சேன்னு சொல்லி. ஏன்னா ஒரு 4 வருஷம் எனக்கு காய்க்கலை, அதுக்கப்புறம் தான் காய்க்க ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை காய்ச்சது, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுக்கு உங்களுக்காக தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி இந்த கிச்சன் வேஸ்ட் கொடுங்க. கிச்சன் வேஸ்ட், அப்புறம் புளிக்க வச்ச இந்த மோர், ஒரு 3 நாள் 4 நாளில் புளிக்க வச்ச மோர் வந்து நல்லா தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு அதுவே சின்ன இலைகள் மேலே தெளித்து விட்டு வேருக்குமே கொஞ்சம் கொடுங்க. நல்லா அடிக்கடி நமக்கு பூ இருக்கும். பூ காய் பிஞ்சு காயெல்லாம் வைக்கும். அப்புறம் மாதம் ஒரு முறை வந்து கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதையும் நிறைய தண்ணி டைல்யூட் பண்ணிட்டு கொடுங்க. அப்புறம் திட உரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மண்புழு உரமும் கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டும் கொடுப்பேன். இது பார்த்திங்கன்னா நிறைய துளுக்க சாமந்தி பூ நிறைய இருக்குது பாருங்கள். நாட்டு சாமந்தி பூ இது நிறைய நல்லா ஹைட்டாகி நிறைய பெரிய பெரிய பூவாக போகுது. இது வந்து ஒயிட் ரோஸ். இது வந்து செம்பருத்தி இருந்துச்சு, ஒயிட் எல்லோ கலர் செம்பருத்தி. இது ஒரு பிங்க் கலர் ரோஸுங்க. இது பெருசாக போகுது. இப்போ இது எப்படி இருக்கு முடிச்சு பார்க்கலாம். ரொம்ப நேரமாக பாப்பா கேட்டுட்டு இருக்கு. ஜூஸ் போட்டு வரேன். இந்த பழம் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்துருச்சு. ரெடியாக கை நீட்டிகிட்டே ரெடியாக இருக்காங்க. அது ஒரு ஜூஸ் வேணுமா. நல்ல புளிப்புங்க, சரியான புளிப்பு. எப்படி சாப்பிட்டாங்கன்னே தெரியல. அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்குது. சூப்பரா. இது வந்து கொஞ்சம் பழங்க, கொஞ்சம் காயாக தான் இருந்துச்சு. அதனால நல்லா ஈஸியாக உரிக்க வந்துருச்சு பாருங்கள் கடகடன்னு. இதுக்குமே கை நீட்டிட்டு நிற்கிறாங்க. இந்த ஜூஸும் வேணுமா. சரியான புளிப்புங்க, வாய வைக்க முடியாது, அப்படி ஒரு புளிப்பாக இருக்கும். இது நம்ம லெமனுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். நமக்கு வீட்டில் லெமன் இல்லாத டைமில் யூஸ் பண்ணலாம். நல்ல புளிப்பாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இவ்வளோ டேபிள் ஆரஞ்சும் லெமனும் அறுவடை பண்ணியிருக்கோம். கொஞ்சம்
துர்க்க சம்மந்தியும் அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.